அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொண்டை எழுத்துக்கள். தொண்டை எழுத்துக்கள்ன்ட்டு ஒரு 6 எழுத்துக்களை சொல்லுவாங்க. ஒன்று ஐன், இன்னொன்று ஹா, இன்னொன்று அம்சா, அதுக்கப்புறம் கைன், ஹே, ஹே. இந்த 6 எழுத்துக்களும் தொண்டை எழுத்துக்கள். இந்த 6 எழுத்தும் ஃபஅலோடைய ஐன் கலிமாவில் அல்லது லாம் கலிமாவில் வந்துச்சுன்னா, கித்தாபில் உள்ள வடிவம் படி நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே வடிவத்தில் அதே பேட்டர்னில் நம்ம ஃபஅல் படிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ஃபஅல் மாறி வரும். அது நம்ம மொத்தமாக மீசான் படத்தை நல்லா படித்து முடித்துக்குவோம். இந்த பேட்டர்னில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐன் கலிமா, லாம் கலிமா. இதில் தொண்டை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா மேலே கொடுத்துருக்குறோம்ல 6 வார்த்தை: ஐனு, ஒயினு, அம்சா, ஹே, ஹே, ஹே. இந்த 6 வார்த்தையும் ஐன் கலிமாவிலையோ லாம் கலிமாவிலையோ பார்க்குறோம்னா அந்த ஃபஅல் கித்தாபில் உள்ள பேட்டர்னில் வரும். சரிங்களா? இப்போ மீசான் பாடம் ஃபுல்லாக நம்ம அதே பேட்டர்னில் பார்ப்போம். மீசான் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் வேறு பேட்டர்னில் வரும். வேறு பேட்டர்ன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மஅரூஃப், மாலி மஅரூஃபு, முஸ்தக்பில் மஅரூஃப்லன்னா என்னவாகும்? ஐன் கலிமாவுக்கு இப்போ ஃபத்தஹ் மட்டும்தான் வச்சு நம்ம பார்ப்போம். சில நேரங்களில் என்னவாயிடும்? கசுறு வச்சு வரும், அதாவது ஜேர் வச்சு வரும். இப்போ நம்ம ஜபர் மட்டும் வச்சு தான் பார்க்குறோம். ஜேர் வச்சு வரும், பேஸ் வச்சு சில நேரத்தில் வரும் ஐன் கலிமாவுக்கு. அது எப்படி மாறும் அப்படிங்கிறதனா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபுல்லாக மீசானை படித்து முடிச்சுப்போம். ஏன்னா நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். இடையிலையே அதை கொண்டு நம்ம குழப்ப வேணாம். அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மீசான் முடிச்சுருவோம். மீசானா முடிச்சுட்டு அஜினாஸில் அதனுடைய வகைகள்லாம் போட்டிருப்பாங்க எப்படி வரும்ன்ட்டு. அப்போதைக்கு நம்ம படிக்கிறப்ப இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐன் கலிமாவை வச்சு ஒரு உதாரணம் பார்ப்போம் தமிழ் அர்த்தத்தோட. ஐன் கலிமா வச்சு என்ன உதாரணம்னா, ரஃபஅ அப்படின்னா உயர்த்தினான்ற அர்த்தம். இப்போ அதை வச்சு தமிழ் அர்த்தம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ரஃபஅனா ரஃபாவை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அரபிக்கில் சர்ஃப் செஞ்சு பார்க்கணும். நீங்கள் அசல் பேட்டர்ன் ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலத்தா, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா. இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வேறு வார்த்தையை வச்சு கொடுத்தாலும் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம ரஃபஅ வச்சு ஃபஸ்ட்டு அரபிக்கில் மட்டும் சர்ஃப் செஞ்சு பார்க்கணும். ரஃபஅ, ரஃபஅ, ரஃபஉ, ரஃபஅத், ரஃபஅத்தா, ரஃபஅன, ரஃபஅத்த, ரஃபஅத்துமா, ரஃபஅத்தும், ரஃபஅதி, ரஃபஅத்துமா, ரஃபஅத்துன்ன, ரஃபஅத்து, ரஃபஅனா. ரஃபஅனா உயர்த்தினான்ட்டு அர்த்தம். அங்கே ஃபஅலில் நம்ம என்ன பார்த்தோம்? செய்தாண்டு பார்த்தோம். ரஃபஅனா உயர்த்தினான்னு பார்த்தோம். அது மட்டும்தான் மாறுமே தவிர அவன் ஒரு ஆண் இதெல்லாம் மாறாது. ஃபஸ்ட்டு 6 மறைவானவங்களை குறிக்கிறது. அதில் 1ல் இருந்து 3 முடியும் ஆண் பால், 4ல் இருந்து 6 முடியும் பெண் பால். இதுக்கு அரபிக்கில் காயிபுன்னு சொல்லுவோம். ஆண் பால்னா முதக்கரு, பெண் பால்னா முஅன்னஸு. அதுக்கப்புறம் 7ல் இருந்து 12 முடியும் ஹாலிர். இன்னொரு பேர் அரபிக்கில் முஹாத்தபுன்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர் உள்ளவங்களை குறிக்கக்கூடியது. 7ல் இருந்து 12 முடியும். அதில் 7ல் இருந்து 9 இது ஃபஸ்ட்டு 3. சரிங்களா? இது முதக்கர் ஆண் பாலை குறிக்கும். அதுக்கப்புறம் 10ல் இருந்து 12 இது பெண் பாலை குறிக்கும். கடைசி 2 ஆண் பாலையும் குறிக்கும், பெண் பாலையும் குறிக்கும். சரிங்களா? இப்போ தமிழ் அர்த்தம் பார்ப்போம். ரஃபஅ அப்படின்னா அவன் ஒரு ஆண், உயர்த்தினான். ரஃபஆ அவர்கள் 2 ஆண்கள் உயர்த்தினார்கள். ரஃபஉ அவர்கள் பல ஆண்கள் உயர்த்தினார்கள். ரஃபஅத் அவள் ஒரு பெண் உயர்த்தினாள். ரஃபஅத்தா அவர்கள் 2 பெண்கள் உயர்த்தினார்கள். ரஃபஅன அவர்கள் பல பெண்கள் உயர்த்தினார்கள்.
ரஃபஅத்த நீ ஒரு ஆண் உயர்த்தினாய், ரஃபஅத்துமா நீங்கள் இரு ஆண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்தும் நீங்கள் பல ஆண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்தி நீ ஒரு பெண் உயர்த்தினாய், ரஃபஅத்துமா நீங்கள் இரு பெண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்துன்ன நீங்கள் பல பெண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்து நான் உயர்த்தினேன், ரஃபஅனா நாங்கள் உயர்த்தினோம். திருப்பி ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ரஃபஅ அவன் ஒரு ஆண் உயர்த்தினான், ரஃபஅ அவர்கள் இரு ஆண்கள் உயர்த்தினார்கள், ரஃபஅு அவர்கள் பல ஆண்கள் உயர்த்தினார்கள், ரஃபஅத் அவள் ஒரு பெண் உயர்த்தினாள், ரஃபஅத்தா அவர்கள் இரு பெண்கள் உயர்த்தினார்கள், ரஃபஅன அவர்கள் பல பெண்கள் உயர்த்தினார்கள், ரஃபஅத்த நீ ஒரு ஆண் உயர்த்தினாய், ரஃபஅத்துமா நீங்கள் இரு ஆண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்தும் நீங்கள் பல ஆண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்தி நீ ஒரு பெண் உயர்த்தினாய், ரஃபஅத்துமா நீங்கள் இரு பெண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்துன்ன நீங்கள் பல பெண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்து நான் உயர்த்தினேன், ரஃபஅனா நாங்கள் உயர்த்தினோம். இது 2 தடவை மட்டும் சொல்லி பார்த்தா போகும். ஏன்னா நான் பேஸ் வீடியோ போடுறப்பயே எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சொல்கிறப்ப 2 தடவை சொல்கிறப்பயே உங்களுக்கு நல்லா சர்ஃப் அல்லாஹ்வுடைய கிருபையில் வந்துடும். அப்படி வராட்டியும் இன்னும் ஒரு தடவை 2 தடவை வீடியோவை நிப்பாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வந்துடும். ஃபஸ்ட்டு தொண்டை எழுத்துக்களை கரெக்டாக எழுதி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஐன் கலிமாவில் இல்லை லாம் கலிமாவில் தொண்டை எழுத்துக்கள் 6 வந்துச்சுன்னா நம்ம கித்தாபில் எப்படி ஃபஅல் படிக்கிறோமோ அதே பேட்டர்னில் அதே வடிவத்தில் படிப்போம். இல்லைன்னா வடிவங்கள் மாறும். வடிவங்கள் எப்படி மாறுதுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஆனால் ப்ராக்டிஸ் பின்னாடி நம்ம மீசான் பாடம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து நம்ம கையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கையில் வச்சு ப்ராக்டிஸ் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் டக்குன்னு பதில் சொல்ல முடியணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்படி கையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். சரிங்களா? சுண்டு விரலில் கீழே இருந்து மேலே முடியும் கொண்டு போகணும். ரஃபஅ ரஃபஅ ரஃபஉ ரஃபஅத் ரஃபஅத்தா ரஃபஅன ரஃபஅத்த ரஃபஅத்துமா ரஃபஅத்தும் ரஃபஅத்தி ரஃபஅத்துமா ரஃபஅத்துன்ன ரஃபஅத்து ரஃபஅனா. சரிங்களா? சுண்டு விரலில் கீழே இருந்து மேலே முடியும். ரஃபஅ ரஃபஅ ரஃபஉ. அதுக்கப்புறம் மோதிர விரலில் ரஃபஅத் ரஃபஅத்தா ரஃபஅன. நடுவிரலில் ரஃபஅத்த ரஃபஅத்துமா ரஃபஅத்தும். ஆள்காட்டி விரலில் ரஃபஅத்தி ரஃபஅத்துமா ரஃபஅத்துன்ன. கட்டை விரலில் ரஃபஅத்து ரஃபஅனா. இதை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சுண்டு விரல் மறைவானவங்களை குறிக்கிறது. முதக்கர் ரஃபஅ அவன் ஒரு ஆண் உயர்த்தினான், ரஃபஅ அவர்கள் இரு ஆண்கள் உயர்த்தினார்கள், ரஃபஉ அவர்கள் பல ஆண்கள் உயர்த்தினார்கள். இது சுண்டு விரலில் குறிக்கும் மறைவானவங்களை ஆண்பால். மறைவானவங்க பெண்பால் குறிக்கிறது மோதிர விரல். ரஃபஅத் அவள் ஒரு பெண் உயர்த்தினாள், ரஃபஅத்தா அவர்கள் இரு பெண்கள் உயர்த்தினார்கள், ரஃபஅன அவர்கள் பல பெண்கள் உயர்த்தினார்கள். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுண்டு விரலும் கட்டை விரலும் மறைவானவங்களை குறிக்கும். சுண்டு விரல் மறைவானவங்க ஆண்பாலை குறிக்கும். மோதிர விரல் மறைவானவங்க பெண்பாலை குறிக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரஃபஅத்த நீ ஒரு ஆண் உயர்த்தினாய், ரஃபஅத்துமா நீங்கள் இரு ஆண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்தும் நீங்கள் பல ஆண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்தி நீ ஒரு பெண் உயர்த்தினாய், ரஃபஅத்துமா நீங்கள் இரு பெண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்துன்ன நீங்கள் பல பெண்கள் உயர்த்தினீர்கள். அடுத்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் எதிர் உள்ளவங்களை குறிக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நடுவிரல் ஆண்பாலை குறிக்கும் எதிர் உள்ளவங்களை, மோதிர விரல் எதிர் உள்ளவங்களை பெண்பாலை குறிக்கும். கடைசியில் ரஃபஅத்து நான் உயர்த்தினேன், ரஃபஅனா நாங்கள் உயர்த்தினோம். முத்தக்கல்லிம் நான் நாங்கள் இதை குறிக்கிறது கட்டை விரல். சரிங்களா? இப்போ எந்தெந்த விரலில் எது எது ஆண்பால் வரும், எது எது பெண்பால் வரும், மறைவானவங்க ஆண்பால் எது வரும், மறைவானவங்க பெண்பால் எந்த விரல் வரும்,
எதிர் உள்ளவங்க ஆண்பால் எந்த விரலில் வரும், எதிர் உள்ளவங்க பெண்பால் எந்த விரலில் வரும் அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இப்போ கேள்வி கேட்குறப்ப நம்மளால் டக்குன்னு விரலை முடிவு பண்ண முடியணும். அப்படி நம்ம விரலை மட்டும் கரெக்டாக முடிவு பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ கேள்வி நம்ம கேட்குறோம், நீங்கள் பல ஆண்கள் உயர்த்தினீர்கள் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள்ங்கிறது எந்தெந்த விரல் வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். என்னென்ன விரல் வரும்? ஒன்று நடு விரல், இன்னொன்று ஆள்காட்டி விரல். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபை ஆரம்பத்தில் சுண்டு விரலில் இருந்து அரபிக் மட்டும் செஞ்சால் போதும். ரஃபஅ ரஃபஅ ரஃபஉ ரஃபஅத் ரஃபஅத்தா ரஃபஅன ரஃபஅத்த. இது நீங்கள் வந்துருச்சு, ஆண்பாலை குறிக்குது. அப்போ நடு விரல் தான். ரஃபஅத்த நீ ஒரு ஆண் உயர்த்தினாய், ரஃபஅத்துமா நீங்கள் இரு ஆண்கள் உயர்த்தினீர்கள், ரஃபஅத்தும் நீங்கள் பல ஆண்கள் உயர்த்தினீர்கள். இப்போ மனசில் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கேள்விக்கு பதில் ரஃபஅத்தும் நீங்கள் பல ஆண்கள் உயர்த்தினீர்கள். இது ஒரு 30 செகண்டுக்குள்ளே நம்மளால் இது மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். அடுத்து அவர்கள் பல ஆண்கள் உயர்த்தினார்கள். இப்போ அவர்கள் எந்தெந்த விரல் வரும்? சுண்டு விரலும் மோதிர விரலும் வரும். ஆணுங்கிறது சுண்டு விரலில் தான் வரும். அப்போ ரஃபஅ அவன் ஒரு ஆண் உயர்த்தினான், ரஃபஅ அவர்கள் இரு ஆண்கள் உயர்த்தினார்கள், ரஃபஉ அவர்கள் பல ஆண்கள் உயர்த்தினார்கள். மனசில் சொல்லிவிட்டு ரஃபஉ அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். அவர்கள் இரு பெண்கள் உயர்த்தினார்கள் அப்படின்னா அவர்கள்ங்கிறது எந்த விரல் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சுண்டு விரலும் மோதிர விரலும். பெண்களுங்கிறது மோதிர விரலில் தான் வரும். இப்போ சர்ஃபு எப்படி செய்யணும்? ரஃபஅ ரஃபஅ ரஃபஉ. இப்போ மோதிர விரல் வந்துட்டோமா? ரஃபஅத் அவள் ஒரு பெண் உயர்த்தினாள், ரஃபஅத்தா அவர்கள் இரு பெண்கள் உயர்த்தினார்கள். அவர்கள் இரு பெண்கள் உயர்த்தினார்கள்னா ரஃபஅத்தா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக சொல்கிறதுக்கு இது தான் வழி. இதை ஒரு 15 தடவை 20 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஆரம்பத்தில் இருந்தெல்லாம் போக தேவையில்லை. இந்த விரல் இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும். சில பேர்த்துக்கு 15 தடவையில் வரலாம், சில பேருக்கு 25 தடவையில் வரலாம், சில பேர்த்துக்கு 50 தடவையில் வரலாம். ஆனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. ஏன்டா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கல்வி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பான். எனக்கன்னா எடுத்தோடனே இது மாதிரி வராது. நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ என் கூட படிக்கிறவங்களுக்கு நான் படிக்கிறப்ப 20 தடவையில் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு 60 தடவை 70 தடவை இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் நான் முயற்சியை கைவிடலை. இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லாத்துக்கும் ஈஸியாக வர்றதை விட நமக்கு கொஞ்சம் இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வர்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதன் மூலியமாக அல்லாஹு தஆலா நமக்கு நிறையா சிறந்த கூலியை தரான். அது மறக்கவும் மறக்காது. அவங்க 15 தடவையில் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு வேளை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அவங்க அசால்ட்டாக அலட்சியமாக இருந்துடலாம். ஆனால் 60 தடவை 70 தடவை சொல்லி கற்றுக்கிறப்ப அப்படி நம்மளுக்கு அலட்சியமாக இருந்தாலுமே என்னவாயிடும், மறக்காது, நல்லா ஞாபகத்திலே இருக்கும். அப்படி மறந்தாலும் நம்மளால் சீக்கிரமாக எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் உதாரணம் வச்சு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பாடம் புரிஞ்சிச்சு அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் பாடம் புரிஞ்சிச்சுன்னு எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாடம் புரியலை, இல்லை இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஏதாச்சும் அல்லாஹ்வுடைய கிருபையில் முயற்சி செய்வோம். சரிங்களா? நல்லா பாடத்தை கொடுக்குற பாடத்தை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, படித்து முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.